உண்மையை நான் பாராட்டுறேன் எங்க பணியாளர்களை. இந்த அளவுக்கு இந்த சக்சஸ் ஆயிருக்குன்னா எங்களுடைய ஈஆ இருந்தாலும் சரி, நம்ம ஜோனல் ஆபீசராக இருந்தாலும் சரி, எஸ்ஓ, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே, ஏஎஸ்கர் எல்லாமே. அது பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் முதல் 1வது வார்டில் போட்டோம். ஒரு 1000 பேர் வருவாங்கன்னு பார்த்து ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 4000 பேர் ஒரே இடத்துல கூட்டிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து மகளிர் உரிமை தொகைக்கு தான் நிறைய கூட்டம் வரும்னு பார்த்தோம். மகளிர் உரிமை தொகைக்கும் வருது, பட்டா பேர் மாற்றுவது, அதே போல் ஆதார் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வருது. அவ்வளோ கூட்டத்தையும் எங்களுடைய ஜோனல் ஒன்றில் இருக்கின்ற பணியாளர்கள் அந்த மகளிர் உரிமை தொகைக்கு வராங்க. சில பேர் எழுது படிக்கிறதோட வராங்க, அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு வராங்க. அத்தனை பேரும் எங்கள் பணியாளர்கள் சேர் போட்டு உட்கார வச்சு பொறுமையாக அவங்கள கேட்டு எழுதி வாங்கி அவங்கள அனுப்புகிறாங்கன்னா உண்மையிலே அவங்கள பாராட்ட வேண்டிய விஷயம். எங்கள் பணியாளர்களை சில பேர் ஒரு 10 பேர் எழுதலாம், ஒரு ஆள் 10 பேர் எழுதலாம். இப்போ நானே வந்து எங்கள் பிஏ எடுத்துகிட்டு வருவார் அந்த அஜெண்டாவில் கையெழுத்து போகிறதுக்கு. மொத்தமாக 100 பேர் 150 கற்றுன்னு ஒரு சப்ஜெக்டை ஒரே நேரத்தில் போனால் எனக்கே கை வலிக்கும். ஏன் டெய்லி 10 வாங்கக்கூடாதான்னு சொல்லுவேன். ஆனால் 150 பேர் 200 பேரை இந்த பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். கிட்டத்தட்ட 1500 1200 பேர் அந்த மகளிர் உரிமை ஃபார்மே வருது. அந்த அளவுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை, பேர் மாற்றுவது, ஆதார் கார்டு, இந்த முகாம் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற முகாம் சக்சஸ் ஆனதற்கு தனி அரசு மட்டுமல்ல, மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, இங்கு இருக்கின்ற அதிகாரி தான் ஒட்டு மொத்தமான அதிகாரிகள், அவர்களுக்கு தான் பாராட்ட வேண்டும் என்று இந்த சுதந்திர நாளை நான் பாராட்டுகிறேன். ஏன்னா உண்மையா பாராட்டணும். வேலை செய்யறது நீங்க தானம்மா, நீங்க தானே வேலை செய்றீங்க, நீங்க தான் வேலை செய்றீங்க. அதனால தான் பாராட்டுறோம். நாங்களாம் வந்து இந்த ஐடியா கொடுக்குறோம், இது செய்யுங்க அது செய்யுங்க, இந்த ஸ்டேஜ் பத்தாது, இந்த பெருசாக போடுறோம். ஜோனல் ஆஃபீஸர்லாம் அங்கேயே பாண்டிய சார்லாம் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு, உட்கார யாருமே எங்கேயுமே போகிறதில்ல. நேற்று ஒரு நண்பர் வந்தார், நான் வரி பேர் மாற்றணுன்னாரு. ஆஃபீஸ் போங்கன்னு மேலெல்லாம் பார்த்துட்டு யாருமே இல்லை மாநகராட்சியில் ஜோனல்லன்னு கேட்டார். எல்லாமே பெரியார் நகரில் இருக்கிறாங்க, எல்லாமே வந்துருங்காங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு பணியாற்றுகின்ற அரசாங்கம், அதிகாரிகளை சிறப்பான முறையில் செயலாற்றக்கூடிய அரசாங்கம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி, அண்ணன் தளபதியுடைய ஆட்சி. யாரையும் விட்டு கொடுக்காத இந்த ஆட்சி. ஏழையாக இருந்தாலும், எளியவர்களாக இருந்தாலும், பணக்காரர்களாக இருந்தாலும், கோட்டீஸ்வரராக இருந்தாலும் அனைவருக்குமே சமமாக செய்கின்ற ஆட்சி. சில பேர் அந்த ஆட்சியின்